அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2024 எக்ஸாமினேஷன் ஜனவரி 7th அப்போ கண்டக்ட் பண்ண எக்ஸாம் இது. சப்ஜெக்ட் நேம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். கொஸ்டின் பேப்பர் கோட் வந்து 40920. அண்டு பார்ட் ஏ பார்ட் பியில் கிரேஸ் மார்க்கை பற்றி நிறையா பேர் கேட்குற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்டு சப்ஜெக்ட் கோட் பார்த்தீங்கன்னா CS3391. பார்ட் ஏல 9th கொஸ்டின் பார்க்குறீங்க. ஹவு கார்ட் லேஅவுட் கிளாஸ் இஸ் யூனிக் அமாங் த அதர் லேஅவுட் மேனேஜர்ஸ் அப்படின்ற கொஸ்டின் வந்து கிரேஸான்னு சில பேர் கேட்குறீங்க, டவுட்டாக இருக்குது அப்படிலாம் கேட்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் இன்க்ளூட் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் லேஅவுட்ஸ். இந்த சென்டென்ஸை நீங்கள் எழுதினேன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசால்ட்டாக 1 மார்க் அப்படின்றத போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. கீவேர்ட் படி பார்த்தீங்கன்னா 1 மார்க் அப்படின்றத வந்து ஸ்டாப் வேல்யூஷன் பண்ணும்போது போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த சென்டென்ஸுக்கே 1 மார்க் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து தரமான ஒரு கொஸ்டின் தான் இது. வந்து சப்ஜெக்ட்டுக்கு அப்பாற்பட்டு அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் அப்படின்றது கிடையாது. ஸோ டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணியாச்சு. அடுத்து பார்ட் பி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பியில் 15th கொஸ்டினில் சப்டிவிஷன் பி பாருங்கள். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் த கிளாஸ் ஹையரார்ச்சி ஃபார் பேனல் அண்ட் ஃப்ரேம். ஓகேங்களா? இதில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஹைட் ஆனதுனால உங்களுக்கு வந்து இதை வந்து நிறையா பேர் என்ன கேட்குறீங்கன்னா அது அவுட் ஆஃப் சிலபஸ் தான் கன்ஃபார்மாக இருக்கும் போல் டவுட்டாக இருக்குது பாருங்கன்னு கேட்குறீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AWT அப்படின்றது வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஹைட் பண்ணதுனால டேரெக்டாக தி கிளாஸ் ஹையரார்ச்சியும் கொடுத்தனால அப்படி கேட்குறீங்களா என்னன்றது எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த AWT அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேர்டை வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை இந்த கொஸ்டின் பேப்பரில் பிரிண்ட் போடும்போது. அண்டு இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் வந்து AWT இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகக்கூடிய ஒரு சிலபஸ் தான் இது. இது அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸை ஹைட் பண்ணிட்டாங்க. AWT அப்படின்னு கொடுக்காதனால அந்த வேர்டை ஹைட் பண்ணிட்டதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் மார்க் அப்படின்றது எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க பார்த்தோம்னா இது வந்து 13 மார்க் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் அப்படின்றது உங்களுக்கு மினிமம் 4 மார்க் அப்படின்றது கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 7 மார்க் வரை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்படி 4 to 7 மார்க் வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை மட்டும் நம்பரை போட்டு வச்சா பத்தாது, அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் அட்லீஸ்ட் பேசிக் கான்செப்டாக நீங்கள் வந்து அந்த புக்லெட்டில் வந்து நீங்கள் ரைட் பண்ணி வச்சுருக்கணும். எப்படின்னா இப்போ AWT கிளாஸ் ஹையரார்ச்சியோட பார்த்தீங்கன்னா அதோட பேசிக் கான்செப்ட் அப்படி எழுதணும் நம்ம. இப்போ ஃப்ரேம் கிளாஸ்னால் என்ன? விண்டோவோட சப் கிளாஸு. அதே சமயம் பேனல் கிளாஸ்னால் என்ன? கண்டெய்னரோட சப் கிளாஸு. ஸோ இந்த மாதிரி பேசிக்காக எழுதலாமா? அப்படி இல்லாட்டி இந்த AWT உங்களுக்கு ஷார்ட் தெரிஞ்சால் கூட டயக்ராம் தெரிஞ்சால் கூட அது ரிலேட்டடாக உள்ள டயக்ராம் உங்களுக்கு தெரியும் போது கூட அது ரிலேட்டடாக கூட நீங்கள் ரைட் பண்ணி வைக்கலாம் புக்லெட்டில். இப்போ எப்படின்னா பேனல்ன்றது பார்த்தீங்கன்னா ஜாவாவில் உள்ள ஒரு கண்டெய்னர் கிளாஸ் தான். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக இப்போ இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட் கண்டெய்னர். இது பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே யூஸ் ஆகும்னா விண்டோவோடோ இல்லை ஃப்ரேமோடோ சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பிங் காம்பவுண்ட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நீங்கள் ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதை அது ரிலேட்டடாக எழுதி வைக்கலாம். இப்போ ஃப்ரேமுக்கு எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், அது ஒரு கண்டெய்னர் தான். அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா டைட்டில் பாரு, பார்டரு, அப்புறம் ஹேண்ட்ஹவ் மெனு பார்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி வைக்கும் போது இப்படி ரிலேட்டடாக நீங்கள் இந்த பேசிக் கான்செப்டை நீங்கள் வந்து ரைட் பண்ணும்போது உங்களுக்கு கிரேஸ் அப்படின்றது உங்களுக்கு அந்த மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய உங்களுக்கு எக்ஸாம்ஸில் இது மாதிரி உங்களுக்கு டவுட்ஸு கிரேஸ் கிடைக்குமா அப்படின்றது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா mahi.mech67@gmail.com அதுக்கு வந்து நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவோம் அண்ட் அது ரிலேட்டடாக வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.